ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ரெனோவேஷன் டே 4. டே 3 வந்து நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இடிக்கிற வேலை தான் இருந்துச்சு. அது போக வந்து நான் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்கனால என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. அதனால் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பாருங்கள். நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் மேடைக்கு கீழே ஒரு கல் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேடை மேலே கிரானைட்டும் சிங்க்கும் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு அவர் வச்சு பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணார். இது என்ன ஏதுன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக. நான் நினச்ச மாதிரி வந்து கிச்சன் வந்து மாறிட்டே இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வால்பேப்பரையும் வந்து பிச்சு எடுத்துட்டேன். கிச்சனே வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் யூடியூப்பை பார்த்து எல்லோரும் வால்பேப்பர் ஒட்டுறாங்கன்ட்டு நானும் ஆசையாக வால்பேப்பர் ஒட்டினேன். பட் வந்து அது தப்பு தான் நினைக்கிறேன். ஒட்டுறதா இருந்தால் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒட்டுவாங்கள்ல, கம்லாம் போட்டு அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து தான் ஒட்டணும். ஸோ வந்து அவங்க ஹெல்ப்போடையே நம்ம பிரிக்கலான்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் வந்து கடையில் வாங்கி ஒட்டுறவங்களா இருந்தால் அதை எப்படி பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன் கிச்சனில் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ தான் கல் வச்சுருக்காங்க. இன்னும் ஈரம்லாம் காயவே இல்லை. சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி வந்து நான் வந்து சமைக்கும் போது கம்ப்ளீட்டாக கிச்சனை காமிச்சதே இல்லை. கொஞ்சம் வந்து மாற்றங்கள் செஞ்சுருக்கேன். அது வந்து நான் எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் நிற்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ வந்து டஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் டச் பண்ணாமல் இருக்கேன். அவங்க வந்து கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க கடைக்கு. அதனால சரி ஒரு சின்னதாக அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னோடய கிச்சன் பார்த்தவங்களுக்கு தெரியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்க் இருக்கும். ஸோ வந்து வாட்டப்படாது. எப்பயுமே வந்து என்ன சொல்கிறது, சோப்பு இங்கே தான் வச்சுப்போம். இடிச்சிருக்க மாதிரி இருக்கும். சோப்பு இங்கே இருக்கும். இங்கேருந்து எடுத்தது வாட்டமே இருக்காதுங்க. இங்கே வந்து இது இருக்கும். இங்கே ஸ்டவ் இருக்கும். ஸ்டவ்வே வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சின்ன பொருளெல்லாம் அந்த மாதிரி வச்சுப்பேன். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே இருக்க சிங்க் எடுத்து இங்கே வச்சுட்டேன். சிங்க்கு கீழே வந்து ஸ்பேஸை வந்து எம்டி பண்ணியாச்சு. இங்கே வந்து கல் வச்சுருப்பேன். இங்கே வந்து சாமானுக்கு கல் வச்சுப்பேன். அந்த கல் எடுத்து இங்கே வச்சாச்சு. ஸோ இங்கேருந்து அங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் பொருள் வச்சுக்கலாம். அடியில் வந்து பார்த்திங்கன்னா டெயில்ஸ் போடுற ஐடியா இருக்குது. டெயில்ஸ் போட்டால் அங்கேயும் ஏதாவது பொருள் வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் நிறுத்திக்கலாம். இங்கே மேலே வந்து ஃப்ரீயாக இடம் இருக்குது. நான் வந்து சாமான் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமான் வந்து அடுக்குவாங்களா, தட்டு அடுக்குவாங்களா, அந்த ரேக்கை வந்து இங்கே மாட்டிட்டு போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் இருந்துச்சு. ஸோ இந்த கல் எடுத்து இங்கே மூவ் பண்ணி வச்சாச்சு. நேற்றே வச்சாச்சு. இப்போ வந்து எப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்ல, அந்த ஒரு டப்பு வந்து வாங்கி ஒன்று வைக்கணுன்ட்டு இருக்கேன். சின்னதாக ஒன்று காம்பேக்டாக வாங்கி வச்சுக்கலாம். கழுவுனோமா கவுத்தோமா அப்படின்னு வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து எனக்கு அடுப்பு ஸ்டார்ட் ஆனாலும் இங்கே வரைக்கும் முடியும். இங்கே வந்து ஏதாச்சும் ரைட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு புளி காரம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் 3 ஜாடி வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. புளி, உப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு 3 ஜாடி வச்சுருப்பேன். அதை வந்து இங்கே வச்சிடலான் இருக்கேன். இந்த இடத்த வந்து கொஞ்சம் நல்லா வைஸாக வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சிலாம் எப்போயுமே கிச்சனுக்கு வெளியில் தான் இருக்கும். மிக்சி கிச்சன் வெளியில் இருக்குது. ஏர் ஃப்ரையர் வெளியில் இருக்குது. ஒன்று இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சாப்பாடு வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கிரானைட் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எஸ்எஸ் சிங்க் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்லேயும் சரி, இவ்வளோ நாள் நான் இருந்த வீட்லேயும் சரி கல் சிங்க்கு தான். அதே மாதிரி இது கடப்பா கல் தான். ஸோ இதை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால கிரானைட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சராக நான் வந்து ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். அதை வந்து அதில் வந்து நான் உங்களுக்கு ப்ரைஸ் அப்டேட்லாம் தரேன். ரொம்ப வந்து இந்த இது ஏன் உங்களுக்கு இப்போ பண்ணுறீங்க அப்படின்னும் போது எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, யூடியூப்காக பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலி யூடியூப்காகையும் சொல்லலாம். பட் வந்து மெயினாக நான் யூடியூப்காக பண்ணல. என் கன்வீனியன்ட்டுக்காகவும் என்னோடய ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றதுக்காகவும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சின்ன இடங்க. அந்த சின்ன இடத்துல நம்ம ஸ்பேஸை வந்து நல்லா வைஸாக யூஸ் பண்ணணும்
அப்படின்றதுக்காக தான் இது பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர குப்பையாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கோம். அந்த இது பார்த்திங்கன்னா மிஷின் இங்கே தான் இருக்கும். ஸோ போகிறதுக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டோம், இந்த கடப்பாவில் லாஸ்ட்டு கடப்பாவை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பைப் வச்சுட்டு இந்த மிஷின் வந்து இங்கே வந்துடும். ஸோ உள்ளே தள்ளி போயிடும். இவ்வளோ தூரத்துக்கு மிஷின் வரும். ஸோ நம்ம போயிட்டு வரவும் கஷ்டமாக இருக்காது. அங்கேயும் ஃபுல் ஃப்ரீ பண்ணியாச்சு. இவ்வளோ நாள் வந்து அந்த வழியில் ஏதோ ஒன்று நம்ம இடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த இடத்தையும் ஃப்ரீ பண்ணியாச்சு. இது யூடியூப் மெயினாக வந்து யூடியூப்காக இல்லை. நான் கேட்டால் வந்து ஆமான்னு கூட சொல்லுவேன். ஏன்னா வந்து என் கிச்சனையும் எனக்கு நீட்டாக காமிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைலாம் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் ஆகி வந்து 11 இயர்ஸ் ஆக போகுது. நான் வந்து ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ் வந்து அவ்வளோவா கிச்சனில் வந்து இருக்க மாட்டேன். ஏன்னா அத்தை மெயினாக கல்யாணம் ஆன புதுசில் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி மெயினாக அத்தை தான் எல்லாமே பண்ணுவாங்க. நான் வந்து சில வேலை மட்டும்தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் போக போக வந்து கம்ப்ளீட்டாக நம்மளே பண்ண ஆரம்பிக்கும் போது இது மாற்றினா நல்லாயிருக்கும், இது மாற்றினா கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் நிறைய விஷயம் மாற்றணுன்ட்டு யோசித்து வச்ச விஷயங்கள்லாம் தான் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்பேப்பரை ஃபுல்லாக சுரண்டி எடுத்துட்டேங்க. ரொம்ப கஷ்டங்க. இந்த பாருங்க, இங்கே இந்த மாதிரி சில கம்ஸ் தான் இருக்குது. அந்த கம்மையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துடலான்னு அந்த அங்கிள் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி சூப்பராக நீட் ஆக்கிட்டே வந்துட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். கிச்சன் நான் ஐடியா பண்ண மாதிரியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பயங்கரமாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்மால் கிச்சன் டூரே உங்களுக்கு நான் போடுவேன் கண்டிப்பாக. வால்பேப்பர் ஒட்டாதீங்க. அப்படி வால்பேப்பர் ஒட்டினா எப்படி பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன் இதை பிக்கிறதுக்கு. சுத்தமாக பிக்க முடியலைங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. கஷ்டப்பட்டு வந்து நான் பிரித்து ஃபஸ்ட்டு டே வந்து இவ்வளோ தூரத்துக்கு எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தூரம் இவ்வளோ தான் எடுத்தேன். அப்புறம் அங்கிளுக்கு வேலை இருக்குன்றதுனால அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாக தான் வந்து பிரித்து எடுத்துட்டு நல்லா அந்த வால் கிளீனர் வச்சு ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துட்டேன். ஆனாலுமே வந்து இப்போ அங்கங்கே பார்த்திங்கன்னா கம்மு மட்டும் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, வந்துருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வால்பேப்பரோடையே இது நீட்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. டெய்ல்ஸ் வந்து மாற்றலான்னு நினச்சேன், பட் உடைக்காமல் அவங்க பண்ணிட்டாங்க. குட் ஒர்க். அதனால் நான் இந்த டெய்ல்ஸ் மட்டும் மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதையும் அதே மாதிரி இங்கே 2 உடஞ்சிருக்கு. இதையும் மட்டும் எனக்கு டைல்ஸ் மாற்றி கொடுக்க போகிறாங்க. ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை, ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா தோணுனா சொல்லுங்கள். இந்த மாதிரி ரொம்ப குட்டி கிச்சன் இது, நீங்கள் இந்த மாதிரி குட்டி கிச்சன் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே, அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் இன்றைக்கி என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சண்டே நான்வெஜ் தான். சிக்கன் பிரியாணி, கல்லீரல் தொக்கு, சிக்கன் 65 சும்மா கொஞ்சமாக செஞ்சு 2 பீஸ் தொட்டுக்கிட்டோம். கூடவே வெங்காயம் பச்சடி தாங்க. வீட்டில் என்ன நடந்தாலும் சாப்பாட்டில் எந்த குறையும் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இதை சொல்லிட்டாங்க எங்ககிட்ட. அத்தை வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அங்கேயே செஞ்சு வந்து சாப்பிட்றதுனால எங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அது போக சண்டேன்றதுனால இந்த ஸ்பெஷல் கண்டிப்பாக இருக்கும். எவ்வளவோ வேலை இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். வீட்டில் செய்யலைனாலும் கடையில் வாங்கி சாப்பிட்ருவோம். ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு வரும். பை.